வசனத்துல இஸ்ரவேல் என்ன பண்ணுமா? பராக்கிரமம் செய்யும். ஏன் பராக்கிரமம் செய்யினா பாருங்க, ஏதும் சுதந்திரமாகுமா? சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இதெல்லாம் ஒரு 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 பாகம் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யணும்னு சொல்றாரு. பராக்கிரமம் செய்யும். ஹalleluya. எவ்வளவு பெரிய சத்தியத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஏன் பராக்கிரமம் செய்யினா தேவன் அவங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் அவங்க நடுவுல இருக்கிறாருங்க. அதனால நாங்க பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார்னு நம்ம சொல்லணும். இன்றைக்கு ஒரு நிமிஷம் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. முழுமையா ஃபுல் சரண்டர், ஃபுல் நம்முடைய பாடி, மைண்ட், சோல் இதெல்லாம் எல்லாம் எல்லாம் முழுமையா ஃபுல் சரண்டர் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் வர்றேன், என்னை தூக்கி எடுங்க, என்னை தூக்கி எடுங்க, என்னை தூக்கி எடுங்கப்பா, போதும்பா, இந்த வாழ்க்கை இப்படியே ஓடுனது போதும், உமக்காக பெரிய காரியங்களை செய்யணும் ஆண்டவரே, உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும் ராஜா, உமக்காக நான் ஓடணும்பா. இந்த ஓட்டம் உங்களுடையது. நான் உங்களால மட்டும்தான் பராக்கிரமம் செய்யணும். என் ஃப்ரெண்ட்ஸ்னாலயோ, என் உறவினர்கள்னாலயோ, என் குடும்பங்கள்னாலயோ, என் கூட இருக்கிறவங்களாலயோ நான் பராக்கிரமம் செய்யக்கூடாது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என் கூட இருந்து பராக்கிரமம் செய்யணும். நான் பராக்கிரமம் செய்யணும். அப்படி நான் வளரணும். கேளுங்க, கர்த்தர் சமூகத்துல ஒருத்தன் வளர்ந்தானா, கர்த்தர் சமூகத்துல ஒரு மகன் ஆளை காத்திருந்து கர்த்தர் சமூகத்துல தேவனுடைய சத்தத்துக்காக, ஆலோசனைக்காக காத்திருந்தா, கர்த்தர் சொல்றாரு, என்னாலே நீ பராக்கிரமம் செய்வாய், உன் சத்துருக்களை நீ மிதித்து போடுவாய்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய பேச்சை கேட்டு பராக்கிரமம் செஞ்சவங்க இன்னைக்கு அந்த இடத்துல இல்லைங்க பிரதர், சிஸ்டர், இல்ல. ஆனா கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தவங்களுக்கு கர்த்தர் சிறந்ததை செய்கிறார். இன்னைக்கு உள்ள வார்த்தை இதுதான். இன்னைக்கு உள்ள வார்த்தை எது தெரியுமா? இந்த வசனத்தில் உள்ள வார்த்தை, ஆழமான வார்த்தை, கர்த்தருக்கு காத்திரு, சிறந்ததை அவர் உனக்கு தருவார். சிறந்தது வந்து உன் வாழ்க்கையில பலிக்கும். ஆமா ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருந்து புதுவலன் அடைய, சிறந்ததை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, தாவீது உங்க சமூகத்துல ஆண்டவரே சார்ந்து ஜெபித்தது போல, அந்த பெரிய தோல்வி நடையில, துக்கத்தின் நடுவில் உம்மை சார்ந்து ஜெபித்தது போல உடைய பிள்ளைகள் எந்த நிலைமையிலும் ஆண்டவரே சார்ந்து ஜெபிக்கிறவர்களா மாற்றுங்க ராஜா. இந்த வசனம் எங்க வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. தகப்பனே, நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா தயவாக பின் பண்ணுங்க. உங்களுக்காக நிச்சயமாக நாங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.